எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் வஞ்சர மீன் குழம்பு எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி வச்சுருக்கேன்னு பார்க்க வாங்க. இதுக்கு வஞ்சர மீன் 1 கிலோ வாங்கி நல்லா கழுவி பெரிய பெரிய துண்டு அழகாக எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு போட்டதும் அது பொரியட்டும். நல்லா பொரியும் போது கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு அதுவும் பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் அதை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். எண்ணெயில் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும். இப்போது பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டுக்கலாம். கீரி போட்டுக்கணும். அதுவும் ஒரு வாசத்துக்காக தான். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ தேவையான மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். இந்த மசாலாவோட பச்சை வாடை நல்லா போயிடணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி அதில் ஊற்றலாம். கருப்பு புளியாக இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் கருப்பு புளி தான் நல்லாயிருக்கும். கரைச்சி நல்லா ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். புளியை நல்லா கரைச்சி ஊற்றிடணும். 2-3 தண்ணி நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கணும். 2 துண்டு தேங்காயும் ஒரு 6 சின்ன வெங்காயம் 1 டீஸ்பூன் சீரகம் இந்த 3த்தையும் வச்சு நல்லா அரைச்சிட்டு அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் போட்டால் போதும். 2 பத்தை வச்சா போதும். சின்ன வெங்காயம் சீரகம் அதெல்லாம் சேர்த்து அரைச்சி போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கொதிக்கணும். இந்த மசாலா வாசனை இந்த தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சிடணும். ஏன்னா மீன் சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால் முதல்லையே நல்லா கொதிக்க விட்டுறணும் குழம்ப. இப்போ உப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். குழம்பு நல்லா காஞ்சிட்ருக்கு. சரியாக இருக்குது. எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மொத்தமாக போட்டுறக்கூடாது. ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நல்ல பெரிய பெரிய துண்டு மீன். மொத்தமாக போடாமல் தனித்தனியாக போட்டால் சீக்கிரம் வெந்துடும். உடையாமல் இருக்கும் மீன். இப்போ எல்லா மீனும் சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதித்து வருது.
ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி லேசாக கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தால் அது உடஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு துணியை பிடிச்சி லேசாக அந்த பக்கமாக அசைச்சு விட்டாவே நல்லா கிண்டி விட்ட மாதிரி ஆகிடும். நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். சிம்லேயே வச்சுக்கலாம் கொஞ்சம் வச்சு. அப்போ தான் அந்த மீனில் இந்த குழம்புல உள்ள புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் வந்து இறங்கும். அதனால் அப்படி கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே வச்சிடலாம். தளன்னு நல்லா கொதித்து வருது. அப்படியே இருக்கட்டும். மீன் வந்து வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா உப்பு புல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக அப்பா அப்படி சொட்டை போடுற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சரி போதும், இனிமேல் எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படி கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முன்னால் ஒன்று சேர்ப்பேன், அது என்னன்றதை சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டா அந்த மீனில் உள்ள ஸ்மெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு மீன் குழம்புனா மீன் வாசனை தெரியும். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டா அந்த வாடை எதுவுமே இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போ ரொம்ப நல்ல டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி. இப்போ பாருங்கள், சாதத்தில் குழம்பு ஊற்றி மீன் வச்சு சாப்பிட வேண்டியது தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள். எங்கள் வீட்டு மீன் குழம்பு உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.